சித்ரா பௌர்ணமி அன்று மலையைச் சுற்றி வரும் அனுபவம் வெறும் நடைப்பயணம் அல்ல, அது ஒரு ஆன்மீக பிரயாணம். அந்த நாளின் முழுமதி பூமிக்கு ஒரு வெள்ளிப்பட்டு விரிப்பது போல் உணர வைக்கும். நாம் காலை 4 மணிக்கே எழுந்தோம். ஏனெனில் அதிகாலையில் தொடங்கும் பயணமே மலையின் பனியையும் இறையருளையும் முழுமையாக உறிஞ்ச முடியும். எழுந்ததும் முதலில் செய்தது கொஞ்சம் வெந்நீரில் வேப்பிலை போட்டு குளித்தல். அது உடலை மட்டுமல்ல, மனதிலுள்ள சோம்பலையும் களைந்தறிந்தது. முடி துவட்டாமல் ஈரத் துணியோடு வீட்டின் வாசலில் கோலமிட்ட இடத்தில் உட்கார்ந்தோம். அந்த ஈரம் பூமியின் ஈரத்தோடு கலப்பது போல் இருந்தது. முழு நிலா வெளிச்சம் முகத்தில் விழ உள்ளே இருந்து ஏதோ ஒரு ஒளியும் எழுவதை உணர்ந்தோம். இப்போது உதடுகள் தாமாகவே ஓம் நம சிவாய என்று உச்சரித்தன. அதுதான் முதல் கட்டம், தூய்மை. ஆனால் தூய்மை என்பது மேல்தோல் மட்டுமல்ல. வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு சொல்லும் இனிமையாக இருக்க வேண்டும். மனதில் எந்த எரிச்சலும் பொறாமையும் பழிவாங்கும் நினைவுகளும் குடிகொள்ளக்கூடாது. அதற்காக ஒரு சிறு காகிதத்தில் நாம் மன்னிக்க விரும்பும் நபர்களின் பெயர்களை எழுதி அந்த காகிதத்தை நெருப்பில் போட்டோம். புகையோடு பகைகளும் கரைந்தன. பின்னர் மஞ்சள், குங்குமம், சந்தனம் ஆகியவற்றை சிறு கிண்ணங்களில் எடுத்து அவற்றை ஒரு கைத்துணியில் கட்டி மார்பில் வைத்தோம். அது உடலுக்கு ஒரு கவசம் போல் இருந்தது. பின்னர் வீட்டு பூஜை அறையில் அந்த முழுமதி நாளுக்கென ஒரு சிறப்பு விளக்கு ஏற்றினோம். அந்த விளக்கு எண்ணெய் நிரம்பிய சுடர் நிலவொளியோடு போட்டி போட்டது. கைகூப்பி எல்லா பிழைகளையும் பொறுத்தருளும் என்று மனதுக்குள் வேண்டினோம். புறப்படும் முன் நாம் எடுத்துச் செல்லும் பொருட்களை சரிபார்த்தோம். ஒரு தாமிர குடம் தண்ணீர், வெற்றிலை பாக்கு, தேங்காய், பழங்கள், அன்னம், சர்க்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம், சிறு விளக்குகள், சாம்பிராணி பொடி மற்றும் ஒரு துணி. இதற்கெல்லாம் ஒரு மூங்கில் கூடை போதுமானதாக இருந்தது. காலில் செருப்புகளை மாட்டாமல் மாடியில் இறக்கி வைத்துவிட்டு கிளம்பினோம். ஏனெனில் கிரிவலத்தில் செருப்பணிவது கூடாது என்பது ஒரு பழைய வழக்கம். ஆனால் அதை ஒரு கட்டளையாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு சுய விருப்பமாக ஏற்றோம். மண்ணின் மென்மையும் கூர்மையும் பாதங்களுக்கு ஒரு செய்தி சொல்லும். நீ மண்ணின் பிள்ளை. வீட்டை பூட்டும்போது நாம் திரும்பும் வரை இந்த இடம் அமைதியாக இருக்கட்டும் என்று மனதில் நினைத்து கொண்டோம். கோதில் மலையடிவாரத்தை அடைந்தபோது நிலா உச்சிக்கு வந்திருந்தது. அங்கே ஏற்கனவே கூட்டம் கூடியிருந்தது. சிலர் தலையில் பால் குடம் சுமந்து, சிலர் தீபம் ஏந்தி, சிலர் மௌனமாக நடந்து கொண்டிருந்தனர். நாம் நிற்கும் இடத்தில் சற்று நேரம் கண்களை மூடி நின்றோம். காற்றில் சாம்பிராணி வாசனையும் மல்லிகை மணமும் மண்ணின் ஈரப்பசையும் கலந்திருந்தன. மலையை பார்த்தோம். அது அசைவற்று நின்ற ஒரு பெரும் யோகி போல் இருந்தது. நமக்குள் ஒரு உற்சாகம் பிறந்தது. அதோடு ஒரு சிறு அச்சமும். 14 கிலோமீட்டர் நடக்க முடியுமா? ஆனால் அந்த அச்சத்தை நமக்குள் உறிஞ்சிக்கொண்டு ஒவ்வொரு அடியும் ஒரு பிரார்த்தனை என்று மெல்ல முன்னேறினோம். இப்போது வரிசையாக 2வது விஷயத்தை செய்ய தொடங்கினோம். காலில் செருப்பில்லாமல் மண்ணின் ஒவ்வொரு துகளையும் உணர்ந்தபடி நடப்பது. முதலில் பாதங்கள் கொஞ்சம் கூசின. ஏனெனில் நகரத்தில் நடைபாதைகள் மறந்து போன மென்மையை இந்த பாதை நினைவூட்டியது. சில இடங்களில் சிறிய கூழாங்கற்கள், சில இடங்களில் சிதறிய அரிசி, சில இடங்களில் உதிர்ந்த இலைகள். நாம் கவனமாக அடி வைத்தோம். ஒரு கட்டத்தில் இரவு பனியில் நனைந்த மண் குளிர்ச்சியாக இருந்தது. நாம் மெதுவாக நடந்தோம். அவசரமில்லை. மலையை சுற்றி வருவது நம் உயிரை சுற்றி வருவதற்கு சமம். வலதுபுறம் மலை, இடதுபுறம் திறந்த வெளி. எங்கெங்கோ தூரத்தில் கிராமங்களின் விளக்குகள் மின்னின. நிலாவின் ஒளியில் நம் நிழல் நம் முன்பாக நடப்பது போல் தோன்றியது. நாம் நடந்து கொண்டிருந்தோம். ஆனால் நம் நிழல் நமக்கு வழிகாட்டுவது போல் இருந்தது. அந்த நேரத்தில் நாம் செருப்பை கழற்றியது ஒரு வேதனையாக தெரியவில்லை. மாறாக ஒரு சுதந்திரமாக தெரிந்தது. ஏனெனில் செருப்பு நமக்கும் பூமிக்கும் இடையே ஒரு திரை. அந்த திரை நீங்கியதும் பூமியின் காந்தம் நம்மை உறிஞ்சுவது போல் உணர்ந்தோம். சில வழிகளில் வேறு பயணிகள் விட்டு சென்ற சிறிய கண்ணாடி துண்டுகள் அல்லது உடைந்த பிளாஸ்டிக் கூட பாதத்தை குத்தின. ஒரு கணம் ஐயோ என்று வாய் திறந்தோம். ஆனால் மறுகணமே இதுவும் ஒரு பாடம், கவனமாக நட என்று நமக்குள் சொல்லிக் கொண்டோம்.
நமக்கு முன்னால் நடந்த ஒரு வயதானவர் காலில் ஒரு பெரிய காயத்துடனும் நடந்து கொண்டிருந்தார். அவர் முகத்தில் புன்னகை. அவரை பார்த்து நமக்கு வெட்கமும் பணிவும் வந்தது. நம்முடைய சிறு குத்து ஒரு பெரிய வேதனையே அல்ல. பாதங்களில் புழுதி படிந்தது. அதை துடைக்காமல் அப்படியே வைத்தோம். அந்த புழுதியோடு மலையின் ஆசையும் ஒட்டி கொண்டதாக உணர்ந்தோம். மூன்றாவது விஷயமான தானத்திற்கு வரும்போது நாம் அதை மிகவும் எளிமையாக ஆனால் மிகவும் ஆழமாக செய்ய விரும்பினோம். வழியில் ஒவ்வொரு கோவிலின் முன்பும் தண்ணீர் தட்டு வைத்திருந்த இடங்களிலும் ஓய்வெடுக்கும் இடங்களிலும் சிலர் பசியுடன் உட்கார்ந்திருந்தனர். அவர்களை நாம் பார்க்கும்போது இவர்கள் யார் என்று கேட்கவில்லை. ஏனெனில் தானம் செய்வதற்கு முகவரி தேவையில்லை. நம் கூடையிலிருந்து ஒரு கைப்பிடி அன்னம் எடுத்து வெற்றிலையில் வைத்து மௌனமாக அவர்கள் முன்வைத்தோம். சிலர் போதும் போதும் என்றனர். அப்போது நாம் சிரித்து இன்னொருவருக்கு கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தோம். சில குழந்தைகள் கையேந்தி நின்றனர். அவர்களுக்கு ஒரு பழமும் ஒரு வெற்றிலை பாக்கும் கொடுத்தோம். தானம் என்றால் பொருள் மட்டுமல்ல, நம் நேரத்தையும் தானம் செய்யலாம். ஒரு இடத்தில் ஒரு முதியவர் தனியாக உட்கார்ந்து மூச்சு வாங்கினார். நம்மிடம் தண்ணீர் குடம் இருந்தது. அவருக்கு தண்ணீர் ஊற்றி கொடுத்து சற்று ஓய்வெடுங்கள் என்று அமர்ந்திருந்தோம். 5 நிமிடங்கள் அவருடன் கதைத்தோம். அது ஒரு தானமே. பின்னர் ஒரு இடத்தில், இந்த பாதையில் நிறைய பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் உண்மையிலேயே தேவைப்படுபவர்களா என்று ஒரு சந்தேகம் எழுந்தது. உடனே அந்த சிந்தனையை தட்டி கழித்தோம். ஏனெனில் தானம் செய்பவனின் கையில் தான் புண்ணியம். பெறுபவனின் தகுதியை ஆராய்வது நம் வேலை அல்ல. அந்த சந்தேகம் ஒரு அகங்காரம். ஆகவே இன்னும் அதிகமாக கொடுக்க தொடங்கினோம். கடைசியாக நம் கூடையில் அன்னம் தீர்ந்து போனது. அதை நினைத்து ஒரு திருப்தி வந்தது. எதுவும் மீதமில்லை. அந்த திருப்தியோடு நடையை தொடர்ந்தோம். தானம் செய்யும் போது நமக்கு யாரும் நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. சிலர் சாமி உங்களுக்கு 1000 ஆயுசு என்றனர். அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் புன்னகை மட்டும் செய்தோம். உண்மையான தானம் மௌனமானது. ஒரு கை கீழே போடுவதும் மற்றொரு கை வாங்குவதும். அதற்கு மேல் வார்த்தைகள் தேவையில்லை. இப்போது 4வது மிக முக்கியமான விஷயத்திற்கு வந்தோம். மனதை ஒருநிலைப்படுத்துதல். பாதையில் பல இடையூறுகள். சில இடங்களில் உரத்த இசை, சில இடங்களில் வாகனங்களின் சத்தம், சில இடங்களில் விற்பனையாளர்களின் குரல், சுட சுட வடை பஜ்ஜி என கத்தும் குரல்கள். நம் கண்கள் நாலாபுறமும் சிதறும். அப்போது நாம் நம் மூச்சில் கவனம் செலுத்தினோம். மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து நெற்றியில் கற்பனை செய்த ஒளி வட்டத்தில் விட்டோம். வெளியே ஹரஹர சங்கரா என்ற கோஷம் எழுந்தது. அதில் நம்மையும் இணைத்துக் கொண்டோம். ஆனால் அதே சமயம் அந்த ஒளி ஒரு தாளமாக மாறி அதனோடு நம் இதய துடிப்பும் இசைந்தது. சில வேளைகளில் நாம் மௌனமாக சிவாய நம என்று ஒரே மந்திரத்தை மட்டும் உச்சரித்தோம். நடை மெதுவானது. ஒவ்வொரு அடியும் சிவாய நம என்ற 5 எழுத்து மந்திரத்தின் ஒரு பகுதி போல் அமைந்தது. பாதையின் இருபுறமும் மரங்கள். நிலவொளியில் அவற்றின் நிழல்கள் அசைந்தாடின. அந்த நிழல்களை பார்த்து மனம் ஒரு கதை புனைய தொடங்கும். அப்போது நாம் மெதுவாக கண்களை மூடிக்கொண்டு சில அடிகள் மூடிய கண்களுடன் நடந்தோம். அது ஆபத்தானது என்று தோன்றினாலும் உண்மையில் அப்படி நடக்கும்போது உடல் தானாகவே சமநிலை அடைகிறது. மனம் அலைபாயாமல் பத்திரமாக ஒரு புள்ளியில் நிற்கிறது. பின்னர் கண்களை திறந்தோம். அப்போது நிலா மட்டுமல்ல, மலையும் மரங்களும் மண்ணும் வானமும் எல்லாம் ஒரே பொருளாக தோன்றின. வழியில் ஒரு சிறிய குட்டை இருந்தது. அதில் நிலா முழுவதும் பிரதிபலித்தது. நாம் அந்த குட்டையில் ஒரு கை வைத்து நிலாவை தொட்டோம். குளிர்ந்த நீர் சட்டென்று ஒரு உரைப்பை கொடுத்தது. அந்த கணத்தில் மனதும் உறைந்து போனது போல் இருந்தது.